எல்லாரும் குழந்தை பிறக்கிறதுக்காக ஆசையோடு காத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக குழந்தையோட சத்தம் அழுகிற சத்தம் எல்லாருக்குமே கேட்குது. உடனே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தை பிறந்துச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா நர்ஸ் குழந்தை எடுத்துகிட்டு வராங்க. குழந்தை நல்லபடி இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, கரெக்டான இடையிலையும் குழந்தை நல்லபடியும் ஆரோக்கியமாகவும் இருக்குது. அதனால் கொஞ்ச நேரத்துலேயே உங்ககிட்ட குழந்தை நாங்கள் கொடுத்துருவோம், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காட்டுறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. குழந்தை இப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, ஐயோ அப்படி இருக்கே, விஜய் மாதிரியே இருக்குல்லக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டியும் காவேரியோட ஜடையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ பிரச்சனையும் இந்த குழந்தை நல்லபடி பிறந்தது எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, நாங்கள் போய்ட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம், உங்கள்கிட்டயே குழந்தை இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, காவேரி எப்படி இருக்கா டாக்டர் அப்படின்னு இப்போ இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் வரல, இதுக்கப்புறம் தான் தெரியும், ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காயம் அதிகமாக ஏற்பட்டிருக்கு, அதனால் உடனே சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு சாரதா அழறாங்க. ஐயோ குழந்தை நல்லபடி பிறந்துச்சு, இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு கூட அவளுக்கு கொடுத்து வைக்கலையே, அவள் எந்த மாதிரி கிடக்கிறாளே, எப்போ கண்ணை தருது பாப்பானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க சாரதா. இங்கே எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. எப்படி குழந்தை நல்லபடி பிறந்துச்சுல்ல, விடுமா, அக்காவும் சரியாக வந்துடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம யமுனா அடுத்து இங்கே குழந்தைய கொடுத்துட்றாங்க. குழந்தைய கொடுத்துட்டோன்னு சந்தோஷம் தாங்கலை. பாட்டி வாங்குறாங்க குழந்தைய. நீயும் பாரு சாரதாவோட சாரதா பார்க்குறாங்க. உடனே சாரதா இந்த குழந்தைய என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் பார்க்குறதுக்கு எப்படி துடிச்சிட்டு இருந்தாங்க, கடைசி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே உடனே குழந்தையோட அழுகுறையில் அது இவ கத்துறதையாவது அவங்க கேட்கணும்ல, இவ குரலையாவது அவங்க கேட்கணும்ல, பார்க்க தான் முடியாது அப்படின்னோட, ஆமாம் சாரதா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இந்த குழந்தைய நான் விஜய்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அதே மாதிரி காவேரிக்கிட்டே கூட்டிகிட்டு போவோம், இவளோட அழுகுறையில் கேட்டால் கண்டிப்பாக அவங்க கண்ணை திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி, ஐசியூவில் இருக்கிற விஜய்க்கு கிட்ட கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா இப்போ அவங்க ஓகே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, சரி வெளியே இருந்தாவது கொஞ்சம் தூரம் கேட்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. குழந்தை பயங்கரமாக கத்துது. அப்போ காவேரி கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரியோட கண்ணு மட்டும் தண்ணியாக ஊற்றுது, ஆனால் அவங்களால எழுந்துக்கவே முடியல, அப்படியே இருக்காங்க. அடுத்து இங்கே விஜய்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய்க்கு அப்படியே அவருக்கும் கண்ணு தண்ணியாக ஊற்றுது, அவரால் எழுந்துக்க முடியல. விஜயோட கண்கள் லைட்டாக திறக்க ஆரம்பிக்குது. எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே விஜயோட கண்ணை திறந்துட்டு மறுபடியும் கண்ணை மூடிடுறாரு விஜய். எங்க இப்போ எப்படி இருக்கான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. பாட்டியும் தாத்தாவும் இப்போ விஜய் பரவாயில்லைங்க, குழந்தையோட சத்தத்தை கேட்டு கொஞ்சம் கண்ணை திறந்தார், போயிட்டு வருது அவருக்கு மயக்கம், ஆனால் கூடிய சீக்கிரம் அவர் கண்ணை திறந்துருவார். அப்போ காவேரி, இல்லைங்க அந்த பேஷண்ட் காவேரியோட பேஷண்ட் நிலைமை பற்றி இப்போ சொல்ல முடியாது, நாங்கள் அவங்களுக்கு கான்ஷியஸ் வர ரொம்ப லேட் ஆகும், ஆனால் விஜய்க்கு சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா, குழந்தையோட சத்தத்தை கேட்டுட்டு விஜய் எழுந்துட்டா, விஜய் சீக்கிரமாக எழுந்து வந்துடுவான நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சந்தோஷப்படுறாங்க. அவன் பிள்ளைய குரலை கேட்ட உடனே பேரை எழுந்துட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, குழந்தை இப்போ எப்படி டாக்டர் பால் கொடுக்க முடியும், குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு டாக்டர் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தைய வெளியே வச்சுக்காதீங்க, ரூமில் கூட்டிகிட்டு போயிடுங்க. இங்கே குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறாங்க. குழந்தைய நிவின் அவ்வளோ சூப்பராக கொஞ்சிறாரு. அதை பார்த்து தாங்க முடியல சந்தோஷம் யமுனாக்கு. உடனே பார்க்குறாரு, நீ சித்தி ஆகிட்ட, நான் சித்தப்பா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிட்ருக்காரு. சந்தோஷம் தாங்க முடியல. நிவினோட மாற்றங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே யமுனாக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை அப்படின்னோடனே, ரொம்ப நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி விளையாடிட்டுருக்காரு. உடனே சந்தோஷம் தான், நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க மனசுலேயே.